அன்பான தேவ பிள்ளைகள் எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னோட வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவ பிள்ளைகளே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நிச்சயமாய் நீங்கள் கர்த்தருக்குள் நலமாக இருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். ஒருவேளை நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் சில கடினமான சூழ்நிலை வழியை கடந்து போனாலும் நான் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களோடு இருக்கிறபடியினால் கலங்காதிருங்கள், பயப்படாதிருங்கள். நிச்சயமாய் பிரச்சனைகள் மேல் இயேசுவின் நாமத்தில் நீங்கள் ஜெயம் கொள்வீர்கள். ஆதலால் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து உற்சாகத்தோடு இந்த தேவனோட வார்த்தையை கேளுங்கள். ஏனென்றால் இந்த வார்த்தைகள் உங்கள் இருதயத்திலே, உங்கள் வாழ்விலே ஒரு விடுதலையை நிச்சயமாக என்ன செய்யும், கொண்டு வரும். தேவ பிள்ளைகளே, 2021 ஆண்டிற்கு ஆண்டவர் நமக்கு ஆகாய் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2 அதிகாரம் 4 மற்றும் 19 வசனங்களிலிருந்து இந்த வாக்குத்தத்த வார்த்தையை நமக்கு கொடுத்திருக்கிறார். அது என்னது? நீங்கள் திடன் கொள்ளுங்கள், வேலையை நடத்துங்கள், நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த வாக்குத்தத்த வார்த்தையின் ஆசீர்வாதங்களை எப்படி சுதந்தரிப்பது என்று சொல்லி நாம் ஆகாய் தீர்க்கதரிசன புஸ்தகத்திலிருந்தே நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், தியானித்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் அங்கே ஆகாய் தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே கர்த்தர் இந்த வார்த்தையின் நிறைவேறுதலை எப்படி பெற்றுக்கொள்வது என்ற வழியை நமக்கு சொல்லி கொடுக்கிறார் பாருங்க. அதில் முதல் காரியத்தை நாம் கடந்த பல வாரங்களாகவே நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். அதுதான் ஆகாய் 1 அதிகாரம் 5 வசனம். அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சொல்லி 2 முறை ஆகாய் 1 அதிகாரம் 5 வசனம் மற்றும் 7 வசனத்திலே 2 முறை திரும்ப ஆண்டவர் இதை பேசுகிறார் பாருங்க. ஏன் இதை பேசுகிறார்? தேவ பிள்ளைகளே, நான் ஏற்கனவே பல முறை சொன்னதை திரும்பவும் சொல்லுகிறேன் பாருங்கள். வாழ்விலே ஒரு புது ஆசீர்வாதம் வர வேண்டும், அது உண்மைதான். வாழ்க்கையில் ஆசீர்வதிக்கப்பட வேண்டியது முக்கியம்தான் இன்றைய சூழ்நிலையில். ஆனால் கர்த்தருடைய புதிய ஆசீர்வாதங்களை இந்த ஆண்டிலே பெற்றுக்கொள்வதற்கு முன்பாக கடந்த ஆண்டிலே சந்தித்த அந்த மிக வாழ்விலேயே யாரும் சந்திக்காத அந்த மிக கடினமான காலங்கள் வழியாக நாம் ஏன் கடந்து போனோம், ஏன் இப்படிப்பட்ட ஒரு நஷ்டமான காலம், ஏன் இப்படிப்பட்ட ஒரு வேதனையான காலம் நாம் சந்திக்க வேண்டியதாக இருந்தது என்பதை குறித்து நாம் கொஞ்சம் யோசித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம் பாருங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கிறது, மிக மிக முக்கியமாக இருக்கிறது. ஏனென்றால் அதை புரிந்து கொள்ளும் போது தான் பாருங்கள், நீங்கள் இந்த 2021 ஆண்டிலே கர்த்தரோட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கும் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை இனி இழந்து போகாதபடிக்கும் அது நம்மை பாதுகாப்பதற்கு பாருங்கள், அது வழிவகுக்கிறது பாருங்கள் தேவ பிள்ளைகளே. இது மிக மிக முக்கியம். இந்த நான் உங்களுக்கு போதிக்கிற இந்த தேவனோட வார்த்தைகள் பாருங்கள் தேவ பிள்ளைகளே, வேதமே சொல்லுகிறது, வசனத்தை கேட்டால் மற்றும் போதாது, வசனத்தை கேட்கிற நாம் அதன்படி நடக்கவும் வேண்டும் என்று சொல்லி நாம் யாக்கோபு 2 அதிகாரத்திலே மற்றும் யாக்கோபு 1 அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். அப்போது தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளை நான் உங்களுக்கு போதித்து கொண்டிருக்கிறேன். இந்த வார்த்தைகளை முதலாவது பாருங்கள், இந்த வார்த்தைகள் என்னுடைய வாழ்க்கையிலே முதலாவது நிறைவேறி வருகிறது பாருங்கள். இந்த ஆண்டின் துவக்கத்திலேயே நான் என்னுடைய வாழ்வின் கடந்த சில ஆண்டுகளிலே நான் வாழ்வின் சில காரியங்களிலே எந்தெந்த காரியங்களில் எல்லாம் நான் தோற்று போயிருந்தேனோ, எந்தெந்த காரியங்களிலெல்லாம் சில வேதனை வழியாக கடந்து போயிருந்தேனோ, கர்த்தர் எனக்கு அதை நினைப்பூட்டி, பாரு மகனே, உன் வாழ்விலே உன் இருதயத்திலே இப்படிப்பட்ட சில அவிசுவாசங்கள் இருக்கிறது, உனக்குள்ளே சில பயங்கள் இருக்கிறது என்று சொல்லி நான் உங்களுக்கு போதிக்கிறேன். இந்த சத்தியத்தின் மூலமாக என்னோடு அவர் என்ன செய்தார்? பேசினார் பாருங்க. பேசின போது இந்த வார்த்தையை என் உள்ளத்துக்குள்ளே ஏற்றுக்கொண்டு
பாருங்கள், இந்த வார்த்தையின் மூலமாய் என் உள்ளத்திலே ஒரு விடுதலை உண்டாக ஆரம்பித்தது. நான் என் உள்ளத்தில் இருந்த சில அவிசுவாசங்கள்லேருந்து விடுவிக்கப்பட்டேன், பயத்திலிருந்து விடுவிக்கப்பட்டேன். பாருங்கள், அதனுடைய விளைவாக இப்பொழுது இந்த புதிய ஆண்டிலே, இந்த புதிய ஆண்டிற்காக ஆண்டவர் எனக்கு வைத்திருந்த அந்த புதிய ஆசீர்வாதத்திற்குள்ளாக நான் இப்பொழுது அதை பெற்றுக்கொள்வதற்கு, முன்னேறி செல்வதற்கு அது என் தனிப்பட்ட வாழ்க்கையிலே வழியே என்ன செய்திருக்கிறது, திறந்திருக்கிறது. பாருங்கள், அப்போ தேவ பிள்ளைகளே, நான் இந்த வார்த்தைகளை உங்களோடு பேசுகிறேன் என்றால் இது வெறும் ஒரு போதனையாக மாத்திரமல்ல, இந்த வார்த்தையை என்னோட வாழ்க்கை, தனிப்பட்ட வாழ்க்கையிலும் ருசி பார்த்து தான் உங்களோடு நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன், போதித்து கொண்டிருக்கிறேன். பாருங்க, அப்போ தேவ பிள்ளைகளே, நாம் உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சொல்லி அங்கே ஆகாய் 1:5 கர்த்தர் நம்மோடு பேசினாரே, அந்த காரியத்தை நாம் தியானிக்க ஆரம்பித்தோம். குறிப்பாக 2 காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நஷ்டங்களை கொண்டு வந்தது என்று சொல்லி நாம் பார்க்க ஆரம்பித்தோம். அது என்னது? முதல்ல அவிசுவாசம் என்னும் பாவம், அது எப்படி நஷ்டத்தை கொண்டு வந்தது என்று தியானித்தோம். இரண்டாவதாக இப்பொழுது அதை தான் தியானித்து கொண்டிருக்கிறோம். அது என்னது? எப்படி பயம் என்னும் பாவம், குறிப்பாக நீதிமொழிகள் 29:25 பார்த்தோம். எப்படி மனுஷருக்கு பயப்படும் பயம் நம்முடைய வாழ்க்கையிலே கண்ணியை எப்படி வருவிக்கிறது என்று சொல்லி நாம் பார்த்து, அதற்கு எடுத்துக்காட்டாக நாம் 1 சாமுவேல் 17 அங்கே கோலியாத் தாவீது வாழ்க்கையிலிருந்து இந்த பயம் எப்படி நம் வாழ்க்கையில் வேலை செய்கிறது, எப்படி கர்த்தரை நம்பி இந்த பயத்தை எப்படி மேற்கொள்வது என்றெல்லாம் நாம் கற்றுக்கொண்டோம் கடந்த வாரங்களிலே. அதை மறுபடியுமாய் இந்த பயத்தை எப்படி மேற்கொள்வது என்று சொல்லி நாம் கோலியாத் தாவீது வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொண்ட அந்த பாடத்தை மறுபடியும் உங்களுக்கு நினைப்பூட்டுகிறேன். பாருங்கள், முதலாவது காரியம், மனுஷருக்கு பயப்படும் பயம் நம்முடைய இருதயத்திலே வராமல் இருதயத்தை காத்துக்கொள்வதற்கு திறவுகோல் என்னது? கோலியாத் போன்று இருக்கிற பிரச்சனையான சூழ்நிலைகள், நம்மை பார்த்து பேசுகிற அந்த நிந்தையான வார்த்தைகள், அந்த அவமானப்படுத்தும் எண்ணங்களுக்கு நாம் செவி என்ன செய்யக்கூடாது, சாய்க்கக்கூடாது. பாருங்கள், சவுலும் இஸ்ரேல் வீரர்களும் கோலியாத்தினுடைய வார்த்தைகளை கேட்டு அவன் எவ்வளோ பெரிய ராட்சத வீரன் என்று சொல்லி அதே கண்டு தியானித்து அவர்கள் மிகவும் கலங்கி பயப்பட்டார்கள் என்று சொல்லி பார்த்தோம். அப்போது பயத்தை இருதயத்துக்குள்ளே நுழையாமல் தடுக்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? கோலியாத்து போன்று நிற்கும் பிரச்சனைகள், நம்மை பார்த்து பேசுகிற அந்த நிந்தையான வார்த்தைகள், அந்த அவமானப்படுத்தும் வார்த்தைகளுக்கு செவியை சாய்க்கக்கூடாது. ரெண்டாவது, அந்த பிரச்சனைகள் எவ்வளோ பெரியது, எவ்வளவு கொடியது என்று சொல்லி அதை பார்த்து அதை கண்டு தியானிப்பதை நாம் என்ன செய்ய வேண்டும்? நிறுத்த வேண்டும். அது முதல் காரியம். ரெண்டாவது, நாம் பார்த்தோம் தாவீதின் வாழ்க்கையிலிருந்து எப்படி கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து பயத்தை மேற்கொள்வது என்று சொல்லி நாம் பார்த்தோம். தாவீதின் வாழ்க்கையிலிருந்து ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திப்பதற்கு விருத்த சேதனம் இல்லாத பெலிசன் என்பது எம்மாத்திரம் என்று சொல்லி, ஆம், நாம் ரெண்டாவதாக நினைவு கூற வேண்டிய சத்தியம் என்னது? நம்மோடு இருக்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவன், அவர் நாம் சந்திக்கும் பிரச்சனைகளை காட்டிலும் மிக மிக பெரியவராயிருக்கிறார். எந்த அளவுக்கு பெரியவர்? அவர் இயேசுவை மரித்தோரிலிருந்தே உயிரோடு எழுப்பி விட்டார். பாருங்க, அவ்வளோ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறபடினால் இந்த ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளையாகிய நம் முன்பாக அந்த விருத்த சேதனம் இல்லாத அந்த பிரச்சனை, அந்த சூழ்நிலை எம்மாத்திரம் என்று சொல்லுகிற ஒரு விசுவாசம் நமக்குள் உருவாக வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். மூன்றாவதாக பார்த்தோம், நாம் பிரச்சனைகளை சந்திக்கும் போது நாம் என்ன செய்ய வேண்டும்? தாவீதின் வாழ்க்கையிலிருந்து பார்த்தோம், கடந்த காலங்களில் கர்த்தர் நமக்கு தந்த அந்த ரட்சிப்பு, கடந்த காலங்களில் நாம் பெரிய பெரிய பிரச்சனையை சந்திக்கும் போது தேவன் எப்படியெல்லாம் நம்மை ரட்சித்தார் என்று சொல்லி நாம் திரும்ப அதை நினைவு கூர்ந்து, கடந்த காலத்தில் என்ன ரட்சித்த தேவன் நிகழ்காலத்தில் இந்த பிரச்சனையிலிருந்து ரட்சிப்பார் என்ற தைரியத்தின் அந்த ஆவிக்குள்ளே, அந்த விசுவாசத்தின் ஆவிக்குள்ளே கர்த்தரை நம்பி வர வேண்டும் என்று சொல்லி நாம் பார்த்தோம். நான்காவது காரியம் நாம் பார்த்தது, தாவீதின் வாழ்க்கையிலிருந்து நாம் பிரச்சனைகளை சந்திக்கும் போது இந்த பிரச்சனையை மேற்கொள்ள எனக்கு தகுதி இல்லையே, ஆற்றல் இல்லையே என்று சொல்லி நம்முடைய தகுதியையும் ஆற்றலையும் பார்ப்பதை நிறுத்திவிட்டு நம்மோடு இருக்கும், நமக்குள் வாழும் நம்முடைய கர்த்தரை மட்டுமே
முழுமையாய் சார்ந்து கொண்டு நம்முடைய முழு விசுவாசத்தையும் அவர் மேல் வைத்து, நான் சேவிக்கும் தேவன் மரணத்தையே ஜெயித்து உயிரோடு எழுந்து விட்டார், என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவ்வளோ பெரியவராய் இருக்கிறபடினால் நான் அவரையே முழுமையாய் பற்றி கொள்ளப் போகிறேன் என்று சொல்லி நாம் கர்த்தர் பேரில் முழுமையான விசுவாசத்தை வைக்கும்போது நாம் பயத்தை என்ன செய்யலாம்? மேற்கொள்ளலாம். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் என்ன பார்க்க போகிறோம்? நாம் இந்த சுவிசேஷ புஸ்தகங்களுக்கு திருப்ப போகிறோம். இங்கே இயேசு எப்படி நாம் பயப்படும் போது அதில் எப்படி பிரியப்படவில்லை, அது எப்படி அவரோட உள்ளத்தை துக்கப்படுத்துகிறது என்பதை நாம் பார்க்க போகிறோம். பாருங்கள், பிரியமானவர்களே, நாம் பயப்படும் போது கர்த்தர் அதில் பிரியமா இல்லை. பாருங்க, கர்த்தர் அதை குறித்து நம்மை கடிந்து கொள்ளுகிறார். ஏன் பயப்படுகிறாய் என்று சொல்லி கடிந்து கொள்ளுகிறதை நாம் இங்கே வசனங்களின் மூலமாய் கற்றுக்கொள்ளுகிறோம். பாருங்கள், முதலாவதாக கடந்த வாரம் வாசிக்க ஆரம்பித்த கடந்த வார நிகழ்ச்சியின் இறுதியில் வாசிக்க ஆரம்பித்த மத்தேயு 14 அந்த பேதுருவின் வாழ்க்கையில் உள்ள சம்பவத்தில் வாசிக்கிறேன். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இங்கே மத்தேயு 14:29 பேதுருனுடைய வாழ்க்கையில் ஒரு விசுவாச அனுபவம் ஏற்படுகிறது. என்ன விசுவாச அனுபவம்? இயேசு கடலின் மேல் நடந்து வருகிறார். உடனே பேதுருக்கு ஒரு ஆசை வருது, இயேசுவே நானும் கடல் மேல் நடந்து வரணும்னு சொல்லுகிறான். உடனே பாருங்கள், மத்தேயு 14:28 பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீரேயானால் நான் ஜனத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் அப்படிங்கிறான். உடனே இயேசு மத்தேயு 14:29 பேதுரு பார்த்து சொல்லுகிறார், வா அப்படின்னு அவனை அழைக்கிறார். பாருங்க, அழைத்தவுடன் பேதுரு ஒரு பெரிய விசுவாச அடி எடுத்து வைக்கிறார். யோசித்து பாருங்க, கடல் மேல் நடக்கிறது சாதாரண காரியமா? அது ஒரு பெரிய விசுவாச செயல். அந்த பெரிய விசுவாச செயலை பேதுரு செய்ய ஆரம்பிக்கிறார். பாருங்க, வேதம் அழகா சொல்லுகிறது, பேதுரு படவை விட்டு இறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் என்ன செய்தார்? நடக்க ஆரம்பிச்சிடறார். பாருங்க, நடக்க ஆரம்பிச்சிடறார். இப்போ நடந்துகிட்டு இருக்கும் போது தான் என்ன நடக்குது? இப்போ சவுல் அங்கே பண்ண தவறை இவர் இங்கே பேதுரு செய்கிறார். என்ன செய்கிறார் பாருங்க, அவர் கடலின் மேல் நடக்க ஆரம்பித்த உடனே இப்போ மத்தேயு 14:30 வாசிக்கிறோம், காற்று பலமாக இருக்கிறதை பேதுரு கண்டு பயந்து அமிழ்ந்து போக அவர் என்ன செய்தார்? தொடங்கினாராம். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இங்கே சவுல் செய்த அதே பிரச்சனையை தவிர இங்கே பேதுரு செய்கிறார். என்ன செய்கிறார்? ஆரம்பத்தில் தாவீது மாதிரி ஆரம்பிக்கிறார். எப்படி? இயேசுவையே நோக்கி பார்த்து இயேசுவினிடத்தில் போகும்படி இயேசுவினுடைய வார்த்தையை நம்பி கடலின் மேல் நடக்க ஆரம்பிச்சிடுறாரு. ஆனால் இயேசு நோக்கி நடந்து கொண்டிருக்கும் போது இப்போ திடீரென்று கடலின் மேல் பலத்த காற்று அடித்து கொண்டிருக்கிறது என்பதை அவர் என்ன செய்கிறார்? பார்க்கிறார். எடுத்துக்காட்டிற்கு, இப்பொழுது நான் பாருங்கள் கேமராவை பார்த்து பேசி கொண்டிருக்கிறேன். இப்போ திடீரென்று நான் திரும்பி நான் பார்த்து என்னை சுற்றி என்ன இருக்கிறது என்று பார்த்தால் எப்படி இருக்கும்? அதே போல தான் இயேசுவுக்கு நேராக பார்த்து நடந்து கொண்டிருந்த பேதுரு திடீரென்று சொல்லி என்ன செய்கிறார்? இடதுபுறம் வலதுபுறம் சாய்கிறார். சாய்ந்து பலத்த சுழல் காற்று அடித்து கொண்டிருக்கிறதே என்பதை கண்டு இப்போ என்ன செய்கிறது? பயம் வந்துடுது. அதான் நம்ம பார்த்தோம்ல, பயத்தை தடுக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? கோலியாத் எவ்வளோ பெருசு, எவ்வளோ பெரிய ராட்சத வீரன், அவன் எவ்வளோ பலசாலி, அவன் பேசுகிற அந்த நிந்தையான வார்த்தை, அதையெல்லாம் கேட்டு காண்பதை என்ன செய்யணும்? நிறுத்தணும். அப்போது பேதுரு என்ன செய்திருக்கணும்? காற்று அடித்துட்டு இருக்கிறத அவர் பார்த்துருக்கும் போதே டக்குன்னு திரும்பி மறுபடியும் இயேசுவின் மேலே கண்களை என்ன செய்யணும்? பதித்திருந்திருக்கணும். ஆனால் அவர் அதை செய்யலை. காற்றை தொடர்ந்து பார்த்ததுனால இப்போ என்ன செய்கிறார்? பயந்து என்ன செய்கிறார்? மூழ்க தொடங்கின உடனே பாருங்கள், ஆண்டவர் இடத்துல வர்றார். இப்போ ஆண்டவர் இடத்துல வர்றார். வந்து அவர் பாருங்கள், அவர் ஆண்டவர் இடத்துல கதறுகிறார், ஆண்டவரே என்னை மத்தேயு 14 மத்தேயு 14:30 வசனத்தின் பின்பாகம். பேதுரு இயேசுவை பார்த்து கூப்பிடுகிறார், ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். பாருங்கள், இப்பொழுது மத்தேயு 14:31 வசனத்திலே இயேசு அவனை பார்த்து, உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இங்கே இயேசு பேதுருவினிடத்தில் வருகிறார். வந்து பேதுரு பயந்து மூழ்கி கொண்டிருக்கிறார். இப்போ அவரை ரட்சிக்கும்படி இயேசு என்ன செய்கிறார்? வருகிறார். வந்து பேதுருடைய கையை பிடிக்கிறார்.
பிடித்தவுடன் பாருங்கள், பேதுரு பயந்ததை குறித்து இயேசு என்ன செய்யலை, பரவாயில்ல போ, பயப்பட்டியா, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி அந்த பயத்தை பேதுரு பயந்த அனுபவத்தை குறித்து அவர் அதை கண்டுக்காமல் இல்லை. பாருங்க, இங்கே பேதுருவை அன்பின் வார்த்தைகளால் அதட்டுகிறார், கடிந்து கொள்கிறார், சொல்லுகிறார், அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாயின்னு சொல்லி கடிந்து கொள்கிறார். பாருங்க, அப்போ தேவ பிள்ளைகளே, நாம் பயப்படும் போது ஆண்டவர் அதை பார்த்து என்ன செய்யலை, பிரியப்படுவதில்லை என்பதை இந்த வார்த்தைகள்லேருந்து பார்க்கிறோம். பாருங்க, இதே மாதிரி இன்னொரு சம்பவம், சீஷர்கள் பயந்த போது இயேசு கடிந்து கொண்ட இன்னொரு சம்பவத்தை வாசிக்கலாம். பாருங்க, அது மத்தேயு 8ஆம் அதிகாரத்துக்கு செல்வோம். பாருங்க, மத்தேயு 8ஆம் அதிகாரத்தில் அங்கே ஒரு சம்பவம், இதே மாதிரி வேற ஒரு சம்பவம், சீஷர்கள் சந்தித்த காரியம். அது என்னவென்றால் பாருங்கள், மத்தேயு 8ஆம் அதிகாரத்தில் இப்பொழுது 25வது வசனத்தை வாசிக்கிறேன். பாருங்கள், அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து அவரை எழுப்பி, ஆண்டவரே, எங்களை ரட்சியும், மடிந்து போகிறோம் என்றார்கள். அதற்கு இயேசு, அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. தேவ பிள்ளைகளே, இங்கே இன்னொரு சம்பவம். என்ன சம்பவம்? இயேசு படகில் இருக்கிறார், அவருடனே அவருடைய சீசர்கள் இருக்கிறார்கள். இங்கே சீசர்கள் ஒரு கரையிலிருந்து அக்கறைக்கு, கலிலேய கடலின் ஒரு கரையிலிருந்து அக்கறைக்கு செல்கிறார்கள். சென்று கொண்டிருக்கிற போது திடீரென்று ஒரு பலத்த சுழல் காற்று என்ன செய்து அடிக்குது. அங்கே பேதுரு சந்தித்த சுழல் காற்று மாதிரி இது வேற சுழல் காற்று. இன்னொரு சம்பவம், இங்கேயும் ஒரு காற்றடிக்கும் சம்பவத்தை இங்கு சீசர்கள் என்ன செய்கிறார்கள், சந்திக்கிறார்கள். சந்தித்தவுடன் பாருங்கள், இந்த சீசர்கள் உடனே பயந்து போய் என்ன செய்கிறார்கள், இயேசு அங்கே பேதுரு ஆண்டவரே என்று கதறினது போல இங்கே சீசர்கள் எல்லாம் எல்லா சீசர்களும் வந்து இயேசுவினிடத்தில் வந்து, இயேசுவே, எங்களை ரட்சியும், மடிந்து போகிறோம் என்று சொல்லி இயேசு நல்லா உறங்கி கொண்டிருந்தார். பாருங்க, அவரை வந்து அவசரமாக எழுப்பி, இயேசுவே, எங்களை ரட்சியும், மடிந்து போகிறோம் சொல்லி கதறினார்கள். பாருங்க, இப்போ இயேசு எழுந்த உடனே, ஆமாப்பா, காற்றெல்லாம் அடிக்குது, நீங்கள் பயப்பட தான் செய்வீங்க அப்படின்னு சொல்லி சீசர்கள் பயந்த பயத்தை குறித்து அவர் கண்டுக்காமல் இல்லை. பாருங்க, இங்கேயும் அவர் கடிந்து கொள்கிறார். என்ன சொல்கிறார்? அதற்கு அவர் சீசர்களை பார்த்து, அற்ப விசுவாசிகளை ஏன் பயப்பட்டீர்கள் அப்படின்னு சொல்லி அன்பிலே கடிந்து கொள்கிறார். பாருங்க, அப்போ தேவ பிள்ளைகளே, 2 சம்பவத்திலே வாசிக்கிறோம். இயேசு எப்படி சீசர்கள் பயந்த போது அவர் மகிழ்ச்சியா இல்லை, அவரோட உள்ளம் துக்கப்பட்டது. அன்பினாலே சீசர்களை என்ன செய்தார், கடிந்து கொள்கிறார். அற்ப விசுவாசிகளே ஏன் பயப்பட்டீர்கள், ஏன் சந்தேகப்பட்டீர்கள் என்று சொல்லி கடிந்து கொள்கிறதை பார்க்கிறோம். பாருங்க, 2 முறை பார்த்துட்டோம். இப்போ இன்னொரு சம்பவத்தையும் வாசிப்போம். பாருங்க, அது மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் இங்கே இயேசு எதை பற்றி பேசுகிறார் என்றால், சீசர்களிடத்தில் எப்படி இந்த உலகத்தில் நம்ம எண்ணத்தை உண்போம், உடுப்போம், குடிப்போம் என்ற சரப்பிரகாரமான தேவையை குறித்து நாம் கவலைப்படுகிறோம் அல்லவா, அதை குறித்து பேசும்போது சீசர்களை இப்படி அன்பா என்ன செய்கிறார், கடிந்து கொள்கிறார். பாருங்க, என்ன சொல்லுகிறார்? மத்தேயு 6ஆம் அதிகாரம் 30வது வசனம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 30வது வசனத்திலே இப்படி இயேசு சீசர்களை அன்பினால் கடிந்து கொள்கிறதை பார்க்கிறோம். எதை குறித்து கடிந்து கொள்கிறார்? அவங்க எண்ணத்தை உண்போம், உடுப்போம் என்று சொல்லி கவலைப்படுகிறார்கள் அல்லவா, அதை குறித்து பேசுகிறார். அவர் சொல்லுகிறார், அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமாக உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இங்கே இயேசு கிறிஸ்து எப்படி காட்டு புஷ்பம் மற்றும் பறவைகள் இவைகளை வைத்து எப்படி ஆண்டவர் அவைகளுக்கு உணவு கொடுக்கிறார், எப்படி காட்டு புஷ்பங்களுக்கு எப்படி அழகான தோற்றத்தை கொடுக்கிறார் என்பதை எல்லாம் சொல்லி இப்போ ஆண்டவர் சீசரில் பார்த்து சொல்கிறார், பறவைகளுக்கே நான் உணவு கொடுப்பேன் என்றார். இந்த இன்றைக்கிருந்து நாளைக்கு அடுப்பில் போடப்படும் இந்த காட்டு புல்லுகள், இந்த புஷ்பங்கள், இவைகளை நான் இவ்வளவு அழகாக படைத்திருப்பேன் என்றால் உங்களை நான் அழகான விதத்தில் உடுத்துவிக்க மாட்டேனா? அற்ப விசுவாசிகளை ஏன் இப்படி கவலைப்படுறீங்க அப்படின்னு சொல்லி இந்த சர்வப்பிரகாரமான தேவைகளை குறித்து கவலைப்படுவதை
கவலைப்படுவதை குறித்து இயேசு மகிழ்ச்சி அடையாமல் அவர்களுடைய அந்த அவிசுவாசத்தை குறித்து கடிந்து கொள்ளுகிறார் பாருங்க. அப்போ தேவ பிள்ளைகளே, நாம் இதிலிருந்து என்ன தெரிகிறது? தாவீதை போல பயத்தை மேற்கொள்ள நாம் கண்டிப்பாக வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நம்முடைய ஆண்டவர் இயேசு எதிர்பார்க்கிறார் என்பதை இந்த வசனங்களிலிருந்து என்ன செய்கிறோம்? கற்றுக்கொள்ளுகிறோம். ஏனென்றால் இங்கே 3 இடத்திலே வாசிக்கிறோம். ஒரு இடம் இல்லை, 2 இடம் இல்லை, 3 இடத்திலே இயேசு சீசர்களை பார்த்து அற்ப விசுவாசிகளே என்று சொல்லி அவர்களுடைய பயத்தையும் சந்தேகத்தையும் குறித்து, அவருடைய கவலையை குறித்தும் அவர் சந்தோஷப்படாமல் அதை குறித்து அவர்களை அன்பினாலே கடிந்து கொள்வதை பார்க்கிறோம். அப்போ தேவ பிள்ளைகளே, அன்றைக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக பாருங்கள், அன்பினால் தன்னுடைய 12 சீசர்களையும் இயேசு கடிந்து கொண்டார் என்றால், இன்றைக்கு 2021ஆம் ஆண்டிலே நாம் வாழ்கிறோம். நாமும் கூட சீசர்களைப் போல இந்த உலகத்திலே எண்ணத்தை உண்போம், உடுப்போம், குடிப்போம் என்ற சரப்பிரகாரமான கவலைகளை எல்லாம் சந்திக்கிறோம். அது மாத்திரமில்லை, இயேசுவோடு கூட படகிலே பயணம் செய்யும்போது சில நேரம் புயல் காற்று அடிக்கும்போது இயேசுவே இயேசுவே என்று சொல்லி கதறுகிறோம். அல்லது சில வேளைகளில் பேதுருவை போல சில விசுவாசத்தில் சில தைரியமான காரியங்களெல்லாம் செய்ய முன்னேற ஆரம்பிக்கும் போது நடுவில் சந்திக்கிற பிரச்சனையை பார்த்து சோர்ந்து போய் சில நேரம் சந்தேகப்பட்டு பயப்படுகிறோம். இப்படிப்பட்ட அனுபவங்கள் நமக்கும் இன்றைக்கு சீசர்களைப் போல என்ன செய்கிறது? ஏற்படும் போது நாம் பயப்படும் பயத்தை குறித்து இயேசு பிரியப்படுவதில்லை என்பதை இந்த வசனங்களிலிருந்து நாம் தெளிவாக என்ன செய்கிறோம்? கற்றுக்கொள்ளுகிறோம் பாருங்க. அப்போது தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நம்ம ஒரு முடிவு எடுப்போம். என்ன முடிவு? இந்த 2021ஆம் ஆண்டிலே நாம் முன்னேறி கொண்டிருக்கிறோம். பிப்ரவரி மாதம் வந்தாச்சு, அடுத்தது மார்ச், ஏப்ரல் என்று சொல்லி நாம் இந்த வருடத்தில் முன்னேறி செல்ல போகிறோம். நாம் ஒரு முடிவு எடுக்கணும். என்னது? நான் கடந்த நாட்களில் எந்தெந்த காரியத்திலலாம் அவிசுவாசப்பட்டனோ, எந்தெந்த காரியத்திலலாம் பயப்பட்டனோ, அந்தந்த காரியத்தில் ஆண்டவரே எனக்கு ஜெயிக்க உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட உதவியை இந்த நாளில் என்ன செய்ய போகிறோம்? கேட்க போகிறோம். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்த அந்த ஆவிக்குரிய பாடத்தை நாம் நினைவு கூர்ந்து அது நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில் என்ன செய்ய போகிறோம்? செயல்படுத்த போகிறோம். என்ன பாடம் கற்றுக்கொண்டோம்? முதலாவது, அவிசுவாசத்தை மேற்கொள்வதற்கு நாம் கற்றுக்கொண்ட பாடம் என்ன? பிசாசு பேசுகிற பொய்களுக்கு என்ன செய்யக்கூடாது? காது செவி சாய்க்க கூடாது. பிசாசு பொய்களை பேசும்போது உடனே நம்ம என்ன பண்ணணும்? நீதிமொழிகள் 4:20 சொல்லுகிறது போல கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து கர்த்தருடைய வார்த்தையை தான் என்ன செய்யணும்? கவனிக்கணும். இப்படி தான் அவிசுவாசத்தை மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி நாம் கற்றுக்கொண்டோம். அடுத்தது, தாவீதின் வாழ்க்கையிலிருந்து எப்படி பயத்தை மேற்கொள்வதுன்னு என்ன கற்றுக்கொண்டோம்? முதலாவது, கோலியாத்து பேசுகிற அந்த நிந்தனையான அந்த அவமானப்படுத்தும் வார்த்தைகளை கேட்பதை என்ன செய்யணும்? நிறுத்தணும். அந்த கடன் பிரச்சனை உங்களை பார்த்து பேசுகிற, அவ்வளோதான், இனிமே எல்லார் முன்னாடி நீ வெக்கப்பட்டு போயிடுவ, எல்லார் முன்னாடி நீ அவமானப்பட்டு போயிடுவ, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி அந்த நிந்தனையான வார்த்தைகளை அந்த கடன் பிரச்சனை நம்மளை பார்த்து பேசுதில்ல, அதுக்கு செவி சாய்க்கிறத என்ன செய்யணும்? நிறுத்தணும். ரெண்டாவது, தாவீதை போல என்ன பண்ணணும்? மரணத்தை ஜெயித்து எழுந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னோடு இருக்கிறபடினால், இயேசு கிறிஸ்து முன்னாடி இந்த கடன் பிரச்சனை, இந்த வியாதி பிரச்சனை, இந்த நிந்தனையான பிரச்சனை ஒன்றுமில்லை, இது எம்மாத்திரம் என்ற கர்த்தரை பற்றும் விசுவாசம் உங்களுக்குள்ள என்ன செய்யணும்? உண்டாகணும். அடுத்த காரியம் நாம் கற்றுக்கொண்டது என்னது? பிரச்சனையை சந்திக்கும் போது என்ன பண்ணணும்? கடந்த காலத்தில் கர்த்தர் தந்த ரட்சிப்பை என்ன செய்யணும்? நினைவு கூறணும். கடந்த காலத்தில் ஆண்டவர் தந்த அந்த வியாதியிலிருந்து சுகம், அந்த பண தேவை இருந்தபோது அந்த பண தேவை சந்தித்த அந்த தேவனோட அற்புதம், அதெல்லாம் என்ன செய்யணும்? நினைவு கூறணும். நினைவு கூர்ந்து அடுத்ததாக என்ன கற்றுக்கொண்டோம்? அதாவது இதுவரைக்கும் நம்ம 4 பாயிண்ட் பார்த்துருக்கோம். இப்போ 5வது பாயிண்ட்டு என்னது? நம் வாழ்க்கையில் இந்த பிரச்சனையை மேற்கொள்வதற்கு சரீரப்பிரகாரமாக எனக்கு ஆற்றல் இல்லையே, சரப்பிரகாரமாக எனக்கு தகுதி இல்லையே என்று சொல்லி நம்ம தகுதி ஆற்றலையும் பார்ப்பதை நிறுத்திட்டு, என்னோடு கூட வானத்தி பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர்
என்னோடு இருக்கிறார். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னோடு இருக்கிறார் என்ற சத்தியத்தை என்ன செய்ய வேண்டும்? நோக்கி பார்த்து கர்த்தர் பேரில் முழு விசுவாசத்தை வைத்து நாம் என்ன செய்ய போகிறோம்? இந்த நாளில், இந்த 2021ஆம் ஆண்டிலே நாம் சந்திக்கும் எல்லா பிரச்சனைகளையும் சந்திக்க போகிறோம். சந்தித்து கர்த்தர் பேரில் உள்ள விசுவாசத்தில் நாம் எப்படி தாவீது கோலியாத்தை மேற்கொண்டானோ அதே போல் நாமும் நமக்கு முன்பாக இருக்கும் கோலியாத்து போன்ற பிரச்சனைகளை மேற்கொண்டு பயம் அவிசுவாசத்திலிருந்து விடுதலை பெற்று நாம் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை சுதந்தரிப்பதற்கு நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்கென்று வழியை என்ன செய்ய போகிறோம்? ஆயத்தம் பண்ண போகிறோம். அல்லேலூயா. அதனால் இந்த நாளில் இந்த சத்தியத்தை செயல்படுத்த இப்போ ஜெபிக்கலாமா? என்னோடு சேர்ந்து ஜெபிங்க பார்க்கலாம். அன்புள்ள பரலோக பிதாவே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நம்முடைய சமூகத்தில் வருகிறோம்ப்பா. ஆண்டவரே, நீர் எப்படி அவிசுவாசம் பயம் என்னும் பாவம் எப்படியெல்லாம் எங்கள் வாழ்க்கையை பாதிக்குது, இந்த பயப்படும் போது அவிசுவாசப்படும் போது எப்படி இயேசு எங்கள் மேலே பிரியமாக இல்லை என்பதை இந்த நாளில் நாங்கள் ஆண்டவரே இந்த மத்தேயுவிலிருந்து தியானித்தோமப்பா. ஆதலால் இந்த நாளில் நம்முடைய பிள்ளைகளோட உள்ளத்தில் ஒரு எண்ணம் உண்டாகட்டும். கர்த்தர் என்னுடைய அவிசுவாசத்தை குறித்து பயத்தை குறித்து பிரியமாக இல்லை, அதை குறித்து என்னை கண்டிக்கிறார், நான் மனம் திரும்பும்படி அழைக்கிறார் என்ற அந்த உணர்வு உடைய பிள்ளைகளோட உள்ளத்தில் உண்டாகட்டும். ஆண்டவரே, பயந்தா என்ன, அவிசுவாசப்பட்டால் என்ன என்று சொல்லி அந்த பாவத்தை குறித்து கண்டுகாமல் கடின இருதயப்படுகிற அந்த கடின இருதயத்திலிருந்து உடைய பிள்ளைகளுக்கு இயேசுவின் நாமத்தில் விடுதலை வரட்டும். நான் பயத்தை மேற்கொள்வேன், அவிசுவாசத்தை மேற்கொள்வேன் என்ற ஒரு தீர்மானத்துக்குள்ளே இயேசுவின் நாமத்தில் உடைய பிள்ளைகள் இந்த நாளில் வரட்டும். ஆண்டவரே, வந்து இந்த நாளில் ஆண்டவரே தங்கள் பயத்தை மேற்கொள்வதற்கு தாவீதின் வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொண்ட அவிசுவாசத்தை மேற்கொள்வதற்கு கற்றுக்கொண்ட அந்த காரியங்களை வாழ்க்கையில் செயல்படுத்தி நிந்தையான வார்த்தைகளை கேட்பதை நிறுத்தி பெரியவர் எனக்குள்ளே இருக்கிறார் என்று சொல்லி இந்த பிரச்சனை ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளையாகிய எனக்கு முன்பாக இந்த பிரச்சனை எம்மாத்திரம் என்ற அந்த விசுவாசத்துக்குள்ளே நம்முடைய பிள்ளைகள் பிரவேசித்து உம்மை முழுமையாக விசுவாசித்து எல்லா பிரச்சனைகளும் ஜெயம் கொண்டு ஆண்டவரே இந்த புதிய ஆண்டிற்கான ஆசீர்வாதங்களை சுதந்தரிப்பதற்கு ஆண்டவரே உடைய பிள்ளைகள் உடைய வாழ்விலே வழி ஆயத்தம் பண்ணப்பட நாளில் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். அப்படி செய்ததற்காக நன்றி. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.